தாஜ்மஹால் உருவான கதை நமக்கு தெரியும். மும்தாஜ், ஷாஜஹான் இவங்களோட காதலின் சின்னம். ஆனா நமக்கு தெரியாத இன்னொரு காதல் ஜோடியோட அழகான காதல் காவியம் இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. எல்லா நதிகளும் சிரித்து கொண்டுதான் ஓடுகின்றன. அழுது கொண்டே ஓடும் ஒரே நதி யமுனை நதிதான். ஏன் அந்த யமுனை நதி அழுது கொண்டே போகுது அப்படின்னா, அது ஹரின் திலோத்திக்காக தான் அழுதுட்டே போகுது. அழகான இந்த இளம் தம்பதியினரோட வாழ்க்கை ரொம்பவுமே சுவாரஸ்யமா, அழகா மலர்ந்த மலர்கள் போல எப்பவுமே சுபிட்சமா போயிட்டு இருந்தது. இவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிளேலிஸ்டில் ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் ஷாஜஹான் யமுனா நதி கரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. தன்னோட அழகான மனைவி மும்தாஜ் 37 வயசுல இறந்துடுறாங்க. அதனால ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய நண்பரும் அமைச்சருமான ஆசிஃப் அவர்கிட்ட வராரு. ஷாஜஹான்கிற அந்த கப்பல் மூழ்க தொடங்கிடுச்சு. 7 லட்சம் படை வீரர்களோட தலைவன் ஒன்றும் இல்லாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கானேன்னு ஆசிஃப்க்கு ஒரே வருத்தம். ஷாஜஹான் கிட்ட போயிட்டு, ஹுசூர், உங்களை பார்க்கறதுக்கு மருத்துவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றான். உடனே ஷாஜஹான் கோவமா, நீ என் நண்பனா? நீ என் நண்பனே இல்லை, நீ எனக்கு எதிரி. என்னை பார்க்கறதுக்கு நீ மருத்துவனையா கூட்டிட்டு வரணும்? மும்தாஜோட பிரிவில் நான் வாடிட்டு இருக்கேன், எதுலேயுமே எனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டிட்டே ஹுசூர் ரொம்பவுமே தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ ஹரின் அப்படிங்கிற ஒரு அழகான இளைஞன் கையில ஒரு ஓவியத்தோட நடந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்த ஷாஜஹான், இதோ எனக்கான மருத்துவன் வந்து விட்டான் அப்படின்னு ஆவலோட ஹரினை பார்க்கறாரு. ஹரின் அப்போ தாஜ்மஹால் வரையறதுக்கு உண்டான 4வது மாதிரி ஓவியம் எடுத்துட்டு வந்து ஹுசூர் கிட்ட காட்டுறாரு. ஆலம்பனா, நீங்க கேட்ட அந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருக்கேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு ஹரின் ஹுசூர் கிட்ட அந்த ஓவியத்தை கொடுக்கறான். ஓவியம் அழகாக இருக்கிறது, மும்தாஜ் அழகாக இருக்கிறாள். ஓவியம் சோகமாக இல்லை, நான் சோகமாக இருக்கிறேன். மும்தாஜையும் என்னையும் கலந்த ஒரு ஓவியம்தான் எனக்கு தேவை. சோகத்தோடையும் வருத்தத்தோடையும் அவன் அரசரை பார்க்கறான். ஆலம்பனா, இந்த ஓவியத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இல்லை, இந்த ஓவியம் என் மனதில் இருக்கும் எண்ணத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆலம்பனா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மும்தாஜ் ஒரு பேரழகி, அந்த பேரழகை கொண்டுதான் நான் ஓவியம் வரைந்தேன். மும்தாஜ் ஒரு முகலாய ரோஜா, ரோஜாக்களின் அழகோடு இந்த ஓவியத்தை நான் வரைந்தேன். ஆனால் முகலாயருக்கு ஏன் இந்த ஓவியம் பிடிக்கவில்லை? ஏன் இது அவருடைய உயிரை வருடவில்லை? இதுதான் ஹரினோட மனசுல எழுந்த கேள்வி. மன ஏமாற்றத்தோட ஹரின் வீட்டுக்கு போறான். அங்க திலோத்தி ஒரு கூட நிறைய அழகான பூக்களோட ஹரினை வரவேற்கிறா. ஹரினுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறா. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஹரின் மறந்தே போறான். அவங்க இருவருக்குள்ள இருக்கிற காதல் அழகாக மலர்கிறது. முற்றுப்புள்ளிகளே இல்லாமல் கதை எழுத முடியும் என்றால் அது முத்தங்களால் மட்டுமே முடியும் என்பதை திலோத்தி அறிந்திருந்தாள். ஹரினும் திலோத்தியும் காதல் வயப்பட்டிருக்கும் பொழுது வெளியே காவலாளி வருகிறான். கையில் ஒரு அரசாங்க ஓலை. ஹரின் கிட்ட அந்த ஓலையை கொடுத்த உடனே ஹரின் ஆவலோட அதை பிரிச்சு பார்க்கறான். முகலாய பேரரசின் அமைச்சரின் கட்டளை. ஹரின், நீ இன்னும் ஒரே ஒரு ஓவியம் தான் வரையலாம். அந்த ஓவியம் கட்டாயம் முகலாயருக்கு பிடித்திருக்க வேண்டும், இல்லையேல் உனக்கு மரண தண்டனை. இப்படி ஓலையில இருக்கு. அந்த ஓலையை பார்த்ததும் ஹரின் ரொம்பவுமே வருத்தப்படுறான். திலோத்தி அந்த ஓலையை வாங்கி பார்க்கறா. பார்த்துட்டு ஹரின்காக சமைச்சிட்டு இருக்கும் பொழுது
அவளுடைய எண்ணங்கள் முழுக்க இதிலேயே இருக்கு. அரசர் அழகான ஓவியத்தை கேட்கவில்லை, சோகமான ஒரு அழகை கேட்கிறார். இங்கதான் ஹரின் எதையோ தவற விடுவதாக திலோத்திக்கு நன்றாக புரிகின்றது. அடுத்த நாள் காலையில திலோத்தி ஹரின் கிட்ட சொல்லாம நேரா அரசனை போய் பார்க்கறா. ஆலம்பனா, எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி செய்யணும். யாரம்மா நீ அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. நான் உங்களுடைய அரண்மனை ஓவியர் ஹரினோட மனைவி. கடைசியா ஒரு ஓவியம் கொடுக்கறதுக்கு நீங்க 1 மாத காலம் அவருக்கு நேர அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறா. இவ்வளவு நாள் போடாத ஓவியத்தை 1 மாசத்துல என்ன போட்டுருவாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு ஆலம்பனா கேட்கிறாரு. எனக்காக இந்த கடைசி முயற்சியா நீங்க அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு திலோத்தி சொல்றா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அரசரும் அனுமதி கொடுக்கிறாரு. திலோத்தி மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வரா. 1 மாசம் கணவனோட மகிழ்ச்சிகரமான காதலோட எல்லைக்குள்ள போய் சொர்க்கமே இதுதான் சொல்ற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. காதல் எத்தனை இனிமையானது, எத்தனை புனிதமானது, அது எந்த அளவிற்கு மனிதர்களை மூழ்கடிக்கும் என்பதை ஹரினுக்கு அழகாக உணர்த்துகிறாள் திலோத்தி. காதலால் கசிந்து உருகினார்கள், காதலின் உச்சி வரை சென்றார்கள், இன்பத்தில் திளைத்தார்கள். தாம்பத்தியத்தின் எல்லை வரைக்கும் ஹரினை இட்டு சென்றாள் திலோத்தி. ஓவிய பலகைகள் முழுவதும் ஒட்டடைகளாக இருந்தன. வர்ண குழம்புகள் எல்லாம் கெட்டிப்பட்டு விட்டன. ஹரினும் திலோத்தியும் இன்பத்தில் மட்டுமே மூழ்கி கிடந்தார்கள். அப்பொழுது திலோத்தி யோசித்தாள், மன்னர் எப்படிப்பட்ட ஓவியத்தை கேட்கிறார்? மும்தாஜின் அழகை அல்ல, அவருடைய இதய வலியை. அவருடைய இதயத்தில் இருக்கும் வலி மொத்தத்தையும் ஒரு சொட்டாக்கினால் அந்த சொட்டில் கிடைக்கும் ஒரு ஓவியத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அரசனின் துயரத்தின் ஆழத்திற்கு ஹரினால் செல்ல முடியவில்லை. ஒரு நாள் காலை வேளை ஹரின் திலோத்தி எங்கன்னு தேடிட்டே வந்திருக்கும் பொழுது அங்க ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான். அன்பே, சோகத்தின் ஆழம் அந்த சோகத்தின் ஆழத்திற்கு இறங்குபவரால் தான் உணர முடியும். ஆலம்பனாவின் மனசு உனக்கு வர வேண்டுமெனில் ஆலம்பனாவின் நிலைக்கு நீ வர வேண்டும். என்னை யமுனை தாயிடம் ஒப்படைத்துக் கொள்ளப் போகிறேன். என் மரணம் ஆலம்பனாவின் உணர்ச்சிகளை நிரப்பும். ஒரே ஒரு ஓவியம் வரை, அது மும்தாஜ் மஹாலை உருவாக்கும். அழுது முடித்த பின் நமக்காக வரை என் பிரிவு உன்னை வரைய வைக்கும். இந்நேரம் இறந்து போயிருக்கும் திலோத்தி. திலோத்தியோட இந்த கடிதத்தை படிச்சதும் ஹரின் துடிச்சு போனான். நடந்த எதையுமே அவனால ஏத்துக்க முடியல. வேகமா ஓடினான். யமுனா நதிக்கர பக்கம் போனான். திலோத்தியோட உடல் கூட கிடைக்கல. எல்லா இடமும் தேடினான். அவ சொன்ன மாதிரியே அழுன்னு நாளெல்லாம் அழுதான். அடுத்த நாள் வந்து வரைப்பலகையை எடுத்து வரைஞ்சான். தன்னுடைய மொத்த கண்ணீர் துளிகளையும் திரட்டி ஒரு துளியா வச்சு அழகான மாதிரி ஓவியம் தாஜ்மஹாலுக்காக வரைஞ்சான். ஹரின ஷாஜஹானாவே மாத்தி அந்த மாதிரி ஓவியத்தை அழகா வரைய வச்சுட்டா திலோத்தி. அந்த ஓவியம் ஆலம்பனா கிட்ட காட்டும் பொழுது அவர் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறாரு. எப்படி இவ்வளவு அழகா என்னுடைய உள்ள குமுறலும் என்னுடைய காதல் தோல்வியையும் என்னுடைய காதல் சிந்தனையையும் இவ்வளவு அழகா வெளிப்படுத்தி இருக்கானே, அந்த ஓவியனுடைய மனைவி என்னவோ செஞ்சிருக்கா, அவளை கூப்பிடுங்க, அவகிட்ட நான் பேசணும், அவளால தான் இவ்வளவு அழகா இந்த ஓவியம் வந்திருக்கு அப்படின்னு ஷாஜஹான் சொல்றாரு. ஆனா அமைச்சர் நடந்தது எல்லாத்தையும் தெளிவுபட சொல்றாரு. உடனே வருத்தம் அடைஞ்ச ஷாஜஹான், சரி ஹரினையாவது கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. யமுனா நதியில ஹரினுக்கு மட்டும் இடம் இல்லாமையா போகும்? இத்தோட இந்த கதையை பா. விஜய் அவர்கள் கவிதைகளாலே ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. காதல் வெற்றியில முடியறத விட தோல்வியில முடியும் பொழுது அதோட ஆழம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதல் தோல்வி அடைஞ்சவங்க கடைசி வரைக்கும் தோல்வி அடையப்பட்ட அந்த காதலை மறக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அந்த வகையில ஹரின் திலோத்தியோட இந்த ஒரு சின்ன வாழ்க்கை அழகான வாழ்க்கையா உருவாகி அது தாஜ்மஹாலா இன்னைக்கும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு காதல் சின்னமா இருக்கு. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.